செய்யூர் பகுதியில் தொழிற்சாலைகள் எதுவும் இல்லாததால் படித்த இளைஞர்கள் வெளியூர்களுக்கு வேலை தேடி செல்ல வேண்டிய நிலை உள்ளது. கடப்பாக்கம் பகுதியில் நீதிமன்ற வழக்கை காரணம் காட்டி மீன்பிடி துறைமுகம் அமைக்கும் பணி பல ஆண்டுகளாக கிடப்பில் போடப்பட்டு உள்ளது. மீனவ மக்கள் பெரிதும் பாதிப்பு அடைந்துள்ளனர் அப்படிங்கிறாங்க. செய்யூர் பஜார் பகுதியில் உள்ள பேருந்து நிலையத்தில் குடிநீர், கழிப்பறை, மின்விளக்கு போன்ற எந்தவித அடிப்படை வசதிகளும் இல்லாத அவல நிலை உள்ளது. செய்யூர், சித்தாமூர், சூனாம்பேடு போன்ற பகுதிகளில் போதிய பேருந்து வசதி இல்லாமல் இப்பகுதி மக்கள் வெளியூர்களுக்கு செல்லக்கூடும். பல ஆண்டுகளாக சிறப்பாக செயல்பட்டு வந்த கடப்பாக்கம் பனை வெல்லம் உற்பத்தி ஆலை கடந்த சில ஆண்டுகளாக அரசின் போதிய நிதி ஒதுக்கீடு இல்லாமல் அழிந்து வரும் நிலையில் உள்ளது. இதனால் இடைக்கடை நாடு பகுதி பனைமர விவசாயிகள் கடுமையாக அவதிப்பட்டு வருகின்றனர். செய்யூர் பகுதியில் அதிக அளவில் மீனவ கிராமங்கள் உள்ளன. கடப்பாக்கம் குப்பம், ஆலம்பாறை குப்பம், பெருந்துறவு குப்பம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் மீன்வலை பாதுகாப்பு கூட வசதி இல்லாததால் மீனவர்கள் தங்களது வலைகளை பாதுகாக்க சிரமப்படுகின்றனர். செய்யூர் பகுதியில் நாளுக்கு நாள் கல்குவாரிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் கல்குவாரிக்கு செல்லும் லாரிகளால் விபத்து ஏற்பட்டு உயிரிழப்புகள் அதிக அளவு நடக்குது. செய்யூர் அரசு தலைமை மருத்துவமனையில் போதிய வசதிகள் இல்லாததால் ஏழை எளிய மக்கள் சிகிச்சைக்காக செங்கல்பட்டு செல்ல வேண்டிய நிலைமை உள்ளது. அது உண்மை. இது தமிழ்நாடு முழுவதும் இருக்கு. இடைக்கழி நாடு பகுதியில் உள்ள பல கிராமங்களில் நிலத்தடி நீர்மட்டத்தில் துவர்ப்பு தன்மை அதிக அளவில் உள்ளதால் ஏழை எளிய மக்கள் குடிநீருக்காக சிரமப்படுகின்றனர். ஆகையால் கிராமங்களில் நிலத்தடி நீர்மட்டத்தை பரிசோதனை செய்து குடிநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்க கோரிக்கை. கிராமப்புறங்களில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் போதிய மருத்துவ வசதி இல்லாமல் மக்கள் சிரமப்படுகின்றனர். செய்யூர் தொகுதி சட்டமன்ற வேட்பாளராக முருகவேல் அவர்கள் தென்னந்தோப்பு சின்னத்தில் அவருக்கு வாக்களித்து அவரை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு, நாளை நமதே, வெற்றி நமதே, அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் நாமம் வாழ்க, புரட்சி தலைவி அம்மா நாமம் வாழ்க. நன்றி, வணக்கம்.